ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு வச்சு ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் சில்லி தான். இதை ஈவினிங் டைம் நம்ம ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 பிரெட் எடுத்துருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1-2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் அதில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்க பூண்டு எடுத்து அது கூட போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயத்தெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாம். அதோட ஃப்ளேவர் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட உங்ககிட்ட ஏதாவது வெஜிடபிள்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், கேரட், பீன்ஸ் அதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எதுவுமே ஆட் பண்ணலை, வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இதையும் 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் அடி பிடிக்காமல் அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, வதங்கிருச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இப்படி கலக்கிக்கோங்க, இல்லைன்னா அது கட்டி ஆயிரும். இந்த மசாலா கூடலாம் நல்லா சேர்ந்து வரட்டும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சீக்கிரமாக கட்டியாக ஆரம்பிச்சிடும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைனா கட்டி ஆயிடும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு தேவையான சாஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1.5 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். எனக்கு ரெட் சில்லியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அதை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் இல்லை, அதனால நான் அதை ஆட் பண்ணல. அது ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலரி கொடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சீக்கிரமாக இந்த மாதிரி கட்டியாக வந்துடும், அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண பாருங்கள். அவ்வளோதான், இதுதான் கரெக்டான பதம். கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு வச்சுருக்க ப்ரெட் எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டு ஃபுல்லாக கலரி கொடுத்துடலாம்.
இந்த ப்ரெட்டில் எல்லாம் இது எல்லாமே ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலரி கொடுங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், டேஸ்டான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. உங்களோட குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்டான ஒரு ஃபுட்டு. இதில் வந்து நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.